தொடர்ந்து இந்த 1 மணி நேர ஆவணப்படத்தை முழுமையாக பார்த்த இயக்குனர் சஞ்சய் அவர்களை தனது கருத்துக்களை பகிர அன்புடன் அழைக்கிறோம். மலேசியா சுதந்திரம் அடைந்து 50 ஆண்டுகளில் ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு தேசிய விருது கிடைத்தது இதுவே முதல் முறை. அந்த திரைப்படத்தின் பெயர் ஜஹார். வல்லினம் எப்படி இலக்கிய சூழலில் ஒரு மாற்று குரலாக இருக்கிறதோ அதுபோல இவரின் திரைப்படங்கள் அந்த மாற்றத்தை சினிமாவிலும் கொண்டு வருகிறது. ஒரு கலை அந்த மண்ணின் வேரிலிருந்து வர வேண்டுமே தவிர தமிழ்நாட்டின் எந்த தாக்கத்தையோ கொண்டிருக்காமல் இருக்க வேண்டும். அதன்படி வந்திருப்பதே இவரின் 3 திரைப்படங்கள். உங்களது பரத கரகோஷத்துடன் இயக்குனர் சஞ்சய் குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அதற்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். இப்போ நம்ம இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தோம்ல, இது முழு வேர்ஷனை வந்து நான் பார்த்தேன். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு 15 நிமிஷம் வேர்ஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த ஆவணப்படத்தை பற்றி என்னுடைய கருத்தை பேசுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. நான் அதை பதிவு பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல ஆவணப்படம்னா என்ன அப்படிங்கிற ஒரு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நான் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குறிப்பிட்ட ஆவணப்படத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஆவணப்படத்தை பற்றி ஒரு 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 வாசகத்தை நான் படிச்சிருக்கேன். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஃபிக்ஷனல் கதை இல்லையா, இப்போ நம்ம சினிமா பார்க்குறோம் இல்லையா, இது ஃபிக்ஷனல் சொல்லுவாங்க, ரைட்? ஓகே, இந்த ஃபிக்ஷனலில் டைரக்டர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதுவே ஆவணப்படத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, கடவுள் தான் டைரக்டர் அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. அது ஏன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபிக்ஷனல் வேர்ல்டில் செய்யும்போது ஒரு உலகத்தை ஒரு இயக்குனர் உருவாக்குறாங்க இல்லையா, அப்போ எல்லாமே அந்த டைரக்டரை மையப்படுத்தி தான் வரும். ஆனால் ஆவணப்படம் அப்படி கிடையாது. ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்குவோம், சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு நமக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கும். இந்த கதையை தான் நான் சொல்ல போகிறேன், இந்த சூழலில் தான் போகுது சொல்லிட்டு நம்ம முடிவு எடுத்துகிட்டு போவோம். ஆனால் நம்மளை எங்கே கொண்டு போய் விடுன்னு தெரியாது. அதனால தான் இந்த ஆவணப்படத்துடைய சிறப்பு அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஆவணப்படத்துக்கு மேலே எனக்கு பெரிதும் ஒரு மதிப்பு இருக்குது. இந்த ஃபிக்ஷனலை விட ஆவணப்படத்து மேலே மதிப்பு இருக்குது. இருப்பினும் ஏன் ஆவணப்படத்துடைய கலாச்சாரம் நம்மக்கிட்ட இல்லை? இப்போ நீங்கள் சில 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 கண்ட்ரிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நார்டிக் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், டென்மார்க், நார்வே, இவங்கள நம்ம பார்க்குற சினிமாவை விட கூட ஆவணப்படத்தை தான் பார்ப்பாங்க. அதே போன்று ஜெர்மன்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜப்பான்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ரொம்ப ஆவணப்படத்தை தான் முதன்மைப்படுத்தி பார்ப்பாங்க. அந்த கலாச்சாரம் ஏன் நம்மக்கிட்ட அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம வெறும் சினிமாவை பார்த்து 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 கடந்த 100 ஆண்டாக சினிமாவில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். சினிமாவை மையப்படுத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஆன்மீகத்தை பற்றி பேசினாலும் சரி, ஒரு ஃபிலாசபி பற்றி பேசினாலும் சரி, ஒரு ஜெனரலான ஒரு நாலேஜ் பற்றி பேசினாலும் சரி, திரும்ப திரும்ப சினிமாக்கிட்ட தான் போவோம். தமிழ் சினிமா சூழல் எப்படி உருவாக்கியிருக்கு அப்படின்னா, உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 80 நாடுகளுக்கு மேலே சினிமா பண்ணுறாங்க. ஆனால் தமிழ் சினிமா அவங்களோட சினிமா வேறு மாதிரி இருக்கும். நம்ம மற்ற நாடுகள் பார்க்க மாட்டோம். ஏன் தமிழ் சினிமா வேறு ஒரு கிராமரில் உருவாகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அவங்க முதல்ல மேடை நாடகத்துலேருந்து வந்தாங்க. மேடை நாடகத்தில் உள்ள கலைஞர்கள், மேடை நாடகத்தில் பின்னாடி உள்ளவங்க தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சினிமாவுக்கு வராங்க. இப்போ சினிமாவுக்கு வரும்போது முழுக்க டயலாக் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு சினிமாவாக மாறிடுச்சு. காட்சி மீடியமாக மாறாமல் டயலாக் மீடியமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80களில் சினிமாவை ஒரு அரசியல் ப்ரொப்பாகண்டாக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ திரும்பவும் என்ன வருதுன்னா, டயலாக் மூலியமாகவே எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. இன்றைக்கி நம்மளுடைய ரசனை எப்படி தேஞ்சு போயிருக்கு அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு கருத்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கருத்தாக வரும். அந்த கலை நேயமே நம்ம தொலைச்சிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு நான் எங்கே போனாலும் ஜகாட் படத்தை நம்ம நான் ஸ்க்ரீன் போயிட்டு ஒரு மக்களோட ஒரு ஒரு உரையாடல் வைக்கும்போது ஒரு எப்படி பார்த்தாலும் யாராவது கை தூக்குவாங்க. கை தூக்கிட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்பாங்க, இல்லை என்ன கருத்து சொல்ல வரீங்கன்னு கேட்பாங்க. சரி விட்ருவோம். 10 வருஷம் முடிஞ்சு ஜகாட்டை நம்ம திருப்பி ரீரிலீஸ் பண்ணி 2 படமும் பண்ணியாச்சு. 10 வருஷம் கழித்து உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்பாங்க. இந்த படத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னா, இப்போ ஒன்று ரொம்ப மோசம். ஏன் அப்படின்னா, டிக்டாக் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நான் தவறு சொல்ல விரும்பல. டிக்டாக்ல எல்லாத்தையும் எல்லாரும் கருத்து சொல்லலாம். கருத்து சொல்லும்போது ஒரு திரைப்படம் நம்ம செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் நமக்கு தேவைப்படுது. அப்போ ஒரு கலைஞன்
என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நல்ல கலைஞன் வந்து முதல்ல வந்து ஒரு கேள்வி நமக்கு எழும்பும். அந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு தான் நம்ம கலைப்பயணம் போவோம். அப்போ ஒரு கலைஞனுக்கு வந்து அந்த கலைப்படைப்பு மூலிமா ஒரு பதில் கிடைக்குது. அப்போ அந்த பதிலை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு பதில் கிடச்சிருச்சு, அதை நான் உங்ககிட்ட படைக்கிறேன். நீங்கள் ஒரு நிலைக்கு போகணும். அதாவது கலை, சுவாமி சொல்லியிருந்தார் இல்லையா, ஒரு நிலைக்கு கொண்டு போகிறது வந்து கலை. ஸோ அந்த நிலைக்கு நீங்கள் போயிட்டு, ஓகே நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன், நான் இதை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லாமல் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு திரும்பவும் வருவாங்க. அது எப்படின்னா, ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் பேசக்கூடிய டிக்டாக்கையும் 5 வருஷம் செய்யக்கூடிய சினிமாவையும் ஒன்றா வச்சு பார்த்து என்ன சொல்ல வரீங்க சொல்லிட்டு போயிருங்க, என்னை யோசிக்க விடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஜகாட்டில் வந்து கடைசியில் அந்த பையன் என்னங்க ஆகிட்டான் அப்படின்னு கேட்பாங்க. அது நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் சிந்திச்சு நீங்கள் ஒரு சிந்தனைக்கு வாங்க சொன்னால், இல்லைங்க நாங்கள் எங்களுக்கு பழக்கமே இல்லைங்க, எங்களுக்கு ஊட்டி விட்ருவாங்க, இப்படி தான் நடக்கும், நல்லவன் இவன் கெட்டவன் இவன், இது என்ன நல்லவன் இல்லை கெட்டவன் இல்லாமல் நீங்கள் எடுக்கிறீங்க, கடைசியில் வந்து எங்ககிட்டே கொடுக்குறீங்க, எங்கிட்டே சொல்லிடுங்களேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். நம்மளுடைய ரசிப்புத்தன்மை, ரசனைங்கிறது எவ்வளோ ரொம்ப ரொம்ப கீழே போயிருக்கு அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இதை சொல்லி ஆகணும் அப்படிங்கிற இந்த மேடையில் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம சமூகத்துக்கு வந்து எப்போதும் 4 டீ தேவைப்படும். டீ, அது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட், நான் என்னன்னு சொல்லலை, சொன்னால் அது கான்ட்ரோவர்ஷியல் ஆகும். இந்த 4 டீ தேவைப்படுதோ இல்லையோ, முதல்ல சிந்தனை புரட்சியும் கலை ரசனையும் வேணும். ஏன்னா கலை ரசனை இருந்தால் தான் சிந்தனைக்கும் நம்ம இன்னும் வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ண வேண்டிய இது உருவாகும் பாருங்களேன். அது நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது. ஒரு கலைஞன் ஒரு இடத்துக்கு போயிடுறான், பட் அதை ரசிக்கக்கூடிய ரசிகன் வந்து அந்த இடத்துக்கு வரலங்கும்போது திரும்பவும் இந்த ரசிப்புத்தன்மையை மெருகூட்டிட்டு திருப்பி கலைப்படைப்பை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து ஒரு கலைஞன் வந்து தள்ளப்படுறான். இப்போது நான் இவ்வளோ பேசுகிறதுக்கு என்னது காரணம்னா, இதை செஞ்ச இந்த டாக்குமெண்ட்ரிக்கும் ஒரு லிங்க் இருக்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்மளுடைய இங்கே நம்ம சினிமா படிப்போ சரி, எந்த ஒரு கலை படிப்போ எப்படி பார்த்தாலும் சரி, அது எங்கேருந்து வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். இது ஏன்னா இது எங்கேருந்து வருது அப்படின்னா, மலேசியாவில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு செய்தி அமைப்பு இருக்குது இல்லையா, எப்போதும் ஒரு செய்தி அரசாங்கத்துடைய எண்ணங்களை வந்து ஒரு செய்தி மூலிமா கொடுப்பாங்க. அதனால் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும், ஆவணப்படமும் சரி படங்களும் சரி, எப்படி பார்த்தாலும் ஒரு செய்தி, ஒரு இன்ஃபர்மேஷன் ஒட்டி தான் வரும். அந்த செய்தி நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு. அந்த செய்தி, அந்த இன்ஃபர்மேஷனை தாண்டி நம்ம கலைப்படைப்பு செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் இதில் பார்க்குறேன். நான் இந்த ஆவணப்படத்தை பார்க்கும் பொழுது முதல்ல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது ஒரு நல்ல முயற்சி. ஏன்னா அந்த மீடியா ஊடகத்தில் இருக்கிறவங்க கூட இந்த இஷ்யூவை வந்து இதை கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்களான்னு தெரியாது. நான் ஒரு ஊடகத்தில் வேலை செஞ்சேன், ஒரு மிகப்பெரிய ஒரு டிவி ஸ்டேஷனில் வேலை செஞ்சேன். 1.5 மாதம் வேலை செஞ்சேன், வெளியாகிட்டேன். ஏன்னா என்னால் முடியல. ஏன்னா ரொம்ப மேம்போக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறதுனால நான் வந்து வெளியாகிட்டேன். மேம்போக்கான வேலையை நான் செய்ய விரும்பலை, ஒரு டெப்த்தான வேலை செய்யணும் அப்படின்னு. ஆனால் இந்த சப்ஜெக்ட் வந்து நல்ல ஒரு சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்டை சொல்லணும்னு எடுத்திருக்காங்க. ஆனால் கையாண்ட விதம் வந்து திரும்பவும் ஒரு ஜெனரிக்காக இருக்கும். ஒரு மேலோட்டமாக இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கடத்திடுறேன் இப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது, பல ஆண்டுகளாக செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வந்துருச்சோ அப்படிங்கிற எனக்கு ஒரு எண்ணம். இதுக்கு மேலே ஒரு கலை நேயம் இருந்திருக்கலாமோ, அதாவது இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுக்குறோம், அதுக்கு மேலே ஒரு கலை நேயமும் சேர்ந்து வரும்போது அந்த கலைப்படைப்பு வந்து வேறு ஒரு கலைப்படைப்பாக மாறுது பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் 2-3 உதாரணம் சொல்கிறேன். நான் பார்த்து வியந்து போன சில ஆவணப்படங்கள் நான் உதாரணம் சொல்கிறேன். ரித்திபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்போடியா ஃபிலிம் மேக்கர் இருக்கார். அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க நாட்டில் வந்து போல்பாட் வந்து அந்த நாட்டு மக்களை கொலை பண்ணாங்க இல்லையா, அதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாரு. நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், நான் வந்து பழைய காலத்து படம் எடுக்கணுன்னா எனக்கு பெரிய பட்ஜெட் தேவைப்படும், நான் எப்படி எடுக்கிறதுன்னு. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு சின்ன கட்டையில் செய்யப்பட்ட பொம்மைகளை வச்சு, இந்த பொம்மைங்களை வச்சு அப்படியே அவர் மேலே வந்து ஒரு நரேஷன் பண்ணுவார். நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி பார்த்தேன் அப்படின்னு. முதல்ல ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நமக்கு வந்து என்னடா பொம்மையை வச்சு கதை சொல்கிறாங்கன்னு, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொம்மைன்னு நம்ம மறந்துடுவோம். அது மனிதர்கள், அந்த மனிதர்கள் எப்படி போர்னால் பாதிக்கப்பட்டாங்களோ உணர்வுக்கு நம்ம போயிடுவோம். அப்போது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கலை வந்து என்ன பண்ணால் நம்மளை தொலைச்சிரும். இப்போ அத்வைதம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருமைக்கு நோக்கி போகணும். இப்போ நம்ம ஒரு செல்ஃப் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கும் இல்லையா, அந்த நானுங்கிறது தொலைச்சிட்டு அந்த கலைப்படைப்பை வந்து உள்ளுக்கு கொண்டு போயிட்டு
நமக்கு தெரியாத ஒரு ஜோனுக்கு கூட்டிகிட்டு போவோம். அதுதான் கலைப்படைப்பு. கலைப்படைப்பு வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத தாண்டி ஒரு ஜோனுக்கு கொண்டு போகிறது தான் நல்ல கலைப்படைப்பு அப்படிங்கிறது நான் வந்து பார்க்குறேன். இன்னொரு ஒரு ஆவணப்படம் இருக்குது, அது கண்டிப்பாக வந்து எல்லோரும் பாருங்கள். இந்த இப்போ நான் அதை சொன்ன வந்து ரித்தி பண்ண த மிஸ்ஸிங் பிக்சர் அப்படின்னு இருக்கும், யூடியூப்பில் கண்டிப்பாக பாருங்கள். இன்னொன்று வந்து நினைவு பாதையில் மஞ்சள் பூனை அப்படி சொல்லிட்டு ஒரு தமிழ் ஆவணப்படம் இருக்குது. எழுத்தாளர் நகுலனை பற்றி ஒரு சின்ன ஒரு குரூப் வந்து அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். அவரோட வீடு, அவர் வெளியே இருக்கிற வெராண்டா, அது மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த 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 அவர் பேசுவார், அவங்க திருப்பியும் இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் கண்ணு எடுக்க முடியாது, அதுக்குள்ளார ஒரு ஒரு அழகியல் இருக்கும் இல்லையா. ஆனால் அவருடைய வந்து இலக்கியத்தை பற்றி பேசுவார், அவர் வாழ்க்கையை பற்றி பேசுவார். அதையும் தாண்டி நமக்கு தெரியாத ஒரு உலகத்துக்கு வந்து அப்படியே நம்மளை கொண்டு போகும். அதனால் இந்த ஆவணப்படம் கண்டிப்பாக ஒரு நல்ல முயற்சி. இந்த முயற்சியை எடுத்த டீமை நான் கண்டிப்பாக பாராட்டு தெரிவிக்கிறேன். ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய முயற்சிகள் வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். அதாவது இன்ஃபர்மேஷனும் கடத்தணும், கலைநயமும் இருக்கணும். இப்போ கண்டிப்பாக எல்லோரும் யோசிக்கலாம், கலைநயம் தானே ரொம்ப ஈஸி, ஒரு ஃபில்டர் போட்டுடலாம். இப்போல்லாம் வந்து சினிமேட்டிக் ஃபில்டர் வந்துச்சு, தட்டி விட்டால் சினிமேட்டிக் ஃபில்டர் வந்துருச்சு. மேலே ஒரு ட்ரோன் ஷாட் போட்டோன்னா கலைநயம் ஆயிரும். அதை விட ரொம்ப மோசம்னா புகைப்பிடிப்பு இது ஆபத்துன்னு சொல்லிட்டு இங்கே போடுவானுங்க எல்லோரும். ஷார்ட் ஃபிலிம் செய்யும்போது இந்தியாவில் இருக்கிற நண்பர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, எதுக்கிட்ட அதை போடுறீங்கன்னு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி போட்டால் தான் தமிழ் படம் ஃபீல் மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ கலைநயம்ங்கிறது வந்து உருவாக்கப்படுறதில்ல. கலைநயம் கண்ணுக்கே தெரியக்கூடாது. சினிமாவில் 24 கலைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷனு, ஆக்டிங்கு, ரைட்டிங் எப்படின்னு. ஆனால் அந்த 24 கலையும் கண்ணுக்கு தெரியக்கூடாது, ஒரு இடத்துல காணாமல் போயிடணும். நான் ஒரு படம் சினிமா பார்க்குறேன்னு தெரியக்கூடாது. என்னோடய க்ரூலாம் கேட்பாங்க, நான் மேக்கப் போட்டேன் அழகாக இருந்துச்சான்னு. நீ மேக்கப் போட்டது தெரியக்கூடாது. நான் எடிட்டிங் பண்ணேன், எடிட்டிங் நல்லா இருந்துச்சா, நீ எடிட்டிங் பண்ணதே தெரியக்கூடாது. என் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சா, சினிமாட்டோகிராஃபி தெரியக்கூடாது. எல்லாமே ஒரு இடத்துல சங்கமித்து நான் ஒரு அனுபவத்துக்கு ஒரு அனுபவத்துக்கு கொண்டு போய் என்னை தொலைச்சி நான் வேற ஒரு ஃபீலிங்க்கு போயிட்டு திரும்பி வரணும். அதுதான் வந்து ஒரு நல்ல கலைப்படைப்பு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். நான் அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் கேட்டேன், எனக்கும் தெரியாது. ஆனால் நான் அந்த முயற்சி நோக்கி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். அதனால் திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னா, ஆவணப்படுத்துறது வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஏலியனான சப்ஜெக்டாக இருக்குது. ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வல்லினம். அவங்க வந்து ஒரு இலக்கிய குரூப்பாக இருந்தாலும் நாங்கள் எங்களை போன்ற ஆட்கள் வந்து இதை கைவிட்டதை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்க நான் பாராட்டுறேன். இதே மேடையில் வந்து என்னுடைய நண்பர் கோகுலராஜன் வந்து இப்போ ஆராரோ அரிரரோ அப்படி சொல்லிட்டு ஒரு ஆவணப்படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இப்போ இந்த ஆவணப்படம் கலாச்சாரம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. தமிழ் சினிமா தான் நம்மளுடைய கம்பஸ் கிடையாது. அவங்க ஒரு கிராமரில் பண்ணுறாங்க. அந்த கிராமரை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்குன்னு சுய அடையாளம் இருக்குது, சுயத்தன்மை இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி.